ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் கூறுகிறது. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. ஒரு வருஷத்தை முடிக்கிறதான ஒரு மாதத்திலே நம்ம இன்னும் முடிக்க போகிறோம். வருஷத்தின் கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நாம் எந்த விதத்தில் தேவனோடு கூட நடந்திருக்கிறோம், நாம் ஜெபித்து இருக்கிறோம், நம்முடைய காரியங்கள் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாம் ஒரு புதிய வருஷத்திற்கென்று ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நம்முடைய உபவாசங்கள், நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே புது வருஷத்தை எதிர்நோக்கி நாம் இந்த வருஷத்திலே செய்ய தக்கதை செய்திருக்கிறோமா அல்லது செய்யத்தகாததை கோட்டை விட்டிருக்கிறோமா, செய்திருக்கிறோமா, இதையெல்லாம் குறித்து நாம் தியானிக்கிறதான ஒரு தருவாயிலே நாம் இருக்கிறோம். இங்கே ஒரு வசனம் கூறுகிறது, யூதாவே, உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்லி. எல்லாருமே புது வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே பல தீர்மானங்களை எடுப்போம், பல பொருத்தனைகளை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் நேர்ந்து கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஒரு தேவைக்காகவோ அல்லது எதையோ ஒன்றை எதிர்பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் பொருத்தனைகளை செலுத்தி ஜெபிப்பது என்பது வழக்கமாய் இருக்கிறது. எல்லாருமே அதை செய்வோம். ஆண்டவரே, நீர் இதை செய்வீர் என்றால் நிச்சயமாகவே இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த பொருத்தனைகளை நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு கவனத்திலே வைத்து அதை நிறைவேற்றுகிறோமா அல்லது பொருத்தனைகளை நாம் மறந்திருக்கிறோமா? பொருத்தனை என்பது வேறு, பிரதிஷ்டை என்பது வேறு. இது இரண்டுமே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு, பலன் உண்டு. தேவன் அதை உடனடியாக கருத்திலே கொண்டு செய்வார். பிரதிஷ்டை பண்ணி கொண்டவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலே ஆசீர்வதிக்கப்படும். அது வேறு. இப்போ பொருத்தனை என்று சொல்லும் பொழுது, தேவரீர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நான் இதை செய்வேன் என்றால், இந்த அற்புதத்தை அல்லது இந்த காரியத்தை எனக்கு நீர் வாய்க்க பண்ணுவீர் என்றால் நான் உமக்கு இதை செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜெபிப்பது ஒரு பொருத்தனை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாதபடி பல வருஷங்கள் மலடியாய் இருக்கிறாள். அவள் இப்பொழுது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறாள். தேவரீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்றால் அந்த பிள்ளையை உமக்கு நான் கொடுத்து விடுகிறேன், அதன் தலையின் மேலே ஒரு நாளும் சவரகன் கத்தி படாது என்று சொல்லி அவள் தன்னுடைய பிள்ளையை ஆண்டவரிடத்திற்கு கொடுப்பதற்கு அவள் தீர்மானித்து அவள் ஜெபித்து பொருத்தனையோடு கூட கேட்கிறாள். கர்த்தரும் அந்த ஜெபத்தை அங்கீகரித்து அவளுக்கு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். இது பொருத்தனை. இரண்டாவதாக பிரதிஷ்டையை குறித்து பார்க்கும் பொழுது, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காதபடிக்கு நான் இதை ஒழித்துவிட்டு ஒரு கட்டுப்பாட்டை எனக்கு நானே போட்டுக்கொண்டு நான் வாழுவேன் என்று செய்வது பிரதிஷ்டை. உதாரணமாக தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தானே தீர்மானித்தான். அவன் ஒரு கட்டுப்பாடோடு கூட மரக்கறிகளை அவன் புசித்து கொண்டிருந்தான். இந்த ஆலோசனையை யாருமே அவனுக்கு சொல்லவில்லை. நீங்கள் தானியேலினுடைய ஜெப வாழ்க்கையை பிற்பாடு பார்த்தீர்கள் என்றால், அவன் 21 நாட்கள் உபவாசம் எடுக்கும் பொழுது கூட அவன் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை என்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம். சில கட்டுப்பாடுகளை அவன் தனக்கு தானே விதித்து கொண்டு அவன் செய்கிறான். இதற்கும் மிகுந்த பலன் உண்டு. இதுதான் பிரதிஷ்டை. இது நாமவே நம்முடைய இருதயத்திலே ஆவியானவருடைய உணர்த்துதலோடு, ஆவியானவருடைய ஏவுதலோடு எடுக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்றோ இல்லை அல்லது யாரோ பிரதிஷ்டையில் இருக்கிறார்கள், நாம அப்படிப்பட்ட பிரதிஷ்டையை செய்யலாம் என்று சொல்லி நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் பாதியிலே விழுந்து விடுவோம் அல்லது பிரதிஷ்டை முறியடிக்கப்பட்டு போக வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். பொருத்தனையை காட்டிலும் பிரதிஷ்டை மிகவும் பலனானது. அதற்கு தனி வல்லமையும் தனி காரியங்களும் இருக்கிறது. பிரதிஷ்டையை நிறைவேற்றுவதற்கு கிருபை தேவைப்படுகிறது. கர்த்தர் அதை நமக்கு தருவாராக. ஒரு பிரதிஷ்டைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டவனுடைய பக்கத்திலே தேவன் நின்று மற்றவர்களை காட்டிலும் அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இந்த ரெண்டையுமே நாம் தியானிக்க போகிறோம். பொருத்தனை என்று சொல்லும் பொழுது நாம் புத்தியாய் யோசித்து நம்மால் இதை செய்ய முடியுமா என்று தீர்மானித்து
ஜெபத்திலே வைத்து நாம் நேர்ந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் கணவரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த பொருத்தனையை செலுத்துவதற்கு அவர்கள் எதிர்த்து நிற்காதபடி அவர்களும் உங்களோட கூட எல்கானா அன்னாளை பார்த்து சொன்னான், உன் இஷ்டப்படி நீ செய் என்று சொல்லி அவன் சொன்னான். அந்த அளவுக்கு அவர்களும் ஒத்துழைக்க வேண்டும். எனவே பொருத்தனை செய்யும் பொழுது எதையோ ஒன்றை நாம் பேசினோம், எதையோ ஒன்றை சென்றோம் என்று சொல்லி செய்துவிட்டு பிற்பாடு செய்யாமல் போகக்கூடாது. நீங்கள் அப்படி செய்யாமல் விட்டீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு பாவமாய் முடியும் என்று சொல்லி உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையிலே கேட்பார், அது உனக்கு பாவமாகும். பாருங்க, நம்ம செலுத்தின காரியத்தை நிச்சயமாய் தேவன் நம் கையிலே கேட்பார். அதை செலுத்தாத போது அது நமக்கு பாவமாகும். நீங்கள் 22ஆம் வசனத்தை வாசித்தால், நீ பொருத்தனை பண்ணியிருந்தால் பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை, பண்ணி இருந்தால் 23ஆம் வசனம் பாருங்க, உன் வாயினாலே சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். நாம் வாயை திறந்து தேவ சமூகத்திலே நாம் எதை செய்கிறோம் என்று சொன்னோமோ அதனாலே நஷ்டம் வந்தாலும் அதனாலே இழப்புகள் வந்தாலும் நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கு தான் நாம் ஞானமாய் பொருத்தனை செய்ய வேண்டும். நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு வருவீர்கள் என்றால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லிவிட்டு, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்ல இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அது நிமித்தம் நம்முடைய மாம்சம் பாவமாகும். நம் வாயை திறந்து நம்மாலே அதை செய்வதற்கு தகுதி உள்ள காரியத்தை மாத்திரமே நாம் பொருத்தனையாக சொல்ல வேண்டும். அப்படி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு மிகுந்த வல்லமையும் பலனும் இருக்கிறது. பொருத்தனையை பாருங்க, இந்த அண்ணாள் எவ்வளோ அழகா பண்ணா, பிள்ளையை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அதற்கேற்ற வண்ணமாக அவள் ஞானமாய் பிள்ளையை வளர்க்கிறாள். தன்னுடைய உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் சந்தோஷமாய் பொருத்தனைகளை அவள் நிறைவேற்றுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் அவள் ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்திற்கு போகும் பொழுது தன்னுடைய பிள்ளையாகிய சாமுவேல் அங்கே தீர்க்கதரிசியாக இருக்கிறதை கண்டு அவள் பூரித்து மகிழுகிறாள். இவள் பண்ணின பொருத்தனை நிமித்தம் கர்த்தர் இவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வேறு 5 பிள்ளைகளையும் கொடுக்கிறார். அவளுடைய வாழ்க்கை பிற்பாடு அவளுடைய மரண நாள் மட்டும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக அவள் கழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்திற்கு வருவீர்கள் என்றால், எப்தா ஞானமற்றவனாய் பொருத்தனை பண்ணினான். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடே திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்பட்டு கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் என்று சொல்லுகிறான். பாருங்கள், அந்த நாட்களில் எல்லாருக்குமே பெரிய பெரிய வீடுகள் இருக்கும், நிறைய நிலங்கள் இருக்கும், எல்லார் வீட்லேயுமே மிருக ஜீவன்கள் இருக்கும். அந்த மிருக ஜீவன்களை கட்டி வைப்பதற்கு கொட்டாரங்கள் இருக்கும். எந்த மிருக ஜீவனும் வீட்டுக்குள்ளே இருக்காது. இவன் எதையாக யோசித்தானா? யோசிக்கல. அதுவும் சர்வாங்க தகன பலி என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறான். சர்வாங்க தகன பலி என்றால் சர்வ அங்கமும் சந்து சந்தாக துண்டித்து அதற்கு பிற்பாடு அது அக்கினியிலே கொளுத்தப்பட வேண்டும். அதுதான் தகன பலி. இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையை அவன் செய்து விட்டான். அவனுடைய ஒரே மகள் வெளியே வருகிறாள். அந்த ஒரே மகளுக்கு அவன் சர்வாங்க தகன பலியாக அவளை ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தரும் அதை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் வானா சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, அவர் ஞானம் உள்ளவனா இவன் பொருத்தனை பண்ணவில்லை. ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் நீ உன் மகளை கொடுப்பா நான் கேட்டார். இவனாகவே ஏதோ ஒன்றை பொருத்தனை பண்ணிவிட்டு பிற்பாடு அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு ஒரே குமாரத்தி தான். அந்த குமாரத்தியை தவிர அவனுக்கு வேற யாரும் இல்லை. அவன் வாழ்க்கையை எப்படி முடிச்சிருப்பான்னா கண்ணீரிலும் வேதனையிலுமே முடிச்சிருப்பான். ஆனால் அண்ணாள் வாழ்க்கை எப்படி முடிச்சிருப்பானா தான் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கண்டு அவள் சந்தோஷமாய் முடிச்சிருப்பாள். இப்போ 2 பேரும் பொருத்தனை பண்ணி தான் ஜெபித்தாங்க.
செய்தாங்க. ஒருவருடைய பொருத்தனை ஞானமுள்ள யோசனையோடு கூட செய்த பொருத்தனையாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை ஆகாயத்தை அடிக்கிறவர்களைப் போல நாம் சிலம்பம் பண்ணிவிட்டு அதை செய்ய முடியாதபடி வருத்தப்பட்டு கொண்டு அதனுடைய பாவத்தையும் சேர்த்து நாம் சுமந்து கொண்டு அதன் நிமித்தம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராதபடி பல பிரச்சனைகளிலே அகப்பட்டு கொண்டு நெருக்கத்தையும் வேதனையும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பாருங்க. அதனால தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட யாக்கோபு பொருத்தனை பண்ணினான். அவன் தேவரே, நான் சமாதானத்தோட என் தகப்பன் வீட்டுக்கு வந்தா நான் உமக்கு தசம பாகம் செலுத்துகிறேன் என்று சொன்னான். நான் இந்த கல் தேவனுடைய வீடாகும் என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணுகிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனத்திலையும் அவன் செய்கிறான். ஆனால் அவன் திரும்பி வந்த பொழுது அந்த பொருத்தனைகளை அவன் நிறைவேற்றவில்லை. தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டு அவன் அந்த தேசத்திலே செட்டில் ஆயிட்டான். ஆனால் தீனாலின் நிமித்தம் வந்த பிரச்சனை நிமித்தமாக அவனுடைய குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவன் சந்தித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் பெத்தேலிலே தரிசனமான தேவன், நீ திரும்ப எழுச்சி பெத்தேலுக்கு போன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி தான் சுற்றி அடிக்க காரணம் நிறைய பொருத்தனைகளை நாம் மறந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பொருத்தனைகளை நாம் ஒழுங்காக செலுத்துகிறோமா? அடுத்தது பிரதிஷ்டை. இந்த பிரதிஷ்டை என்று சொல்லுகிறது எதையோ ஒன்றை அர்ப்பணித்து விட்டு விடுவது, அல்லது எல்லாரும் செய்கிறார்கள் என்று நாம் செய்து தீர்மானம் பண்ணி கொள்ளது கூடாது. யாருடைய கட்டாயத்தின் நிமித்தமாகவோ வற்புறுத்தலின் நிமித்தமாகவோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ செய்யக்கூடாது. இது எல்லாருக்கும் கிடையாது. ஆவியானவர் ஒரு சிலருக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். சிம்சோன் திராட்சை செடியிலே உண்டான எதையும் சாப்பிடக்கூடாது. நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, கிரேப்ஸ் சாப்பிட்டா நல்லதாச்சே, கிரேப்ஸ் சாப்பிட்டா அயன் கண்டென்ட் ஏறுமேன்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம சாப்பிடலாம், ஆனால் சிம்சோன் சாப்பிடக்கூடாது. அவனுக்கு அது ஒரு பிரதிஷ்டை. அவனுக்கு நசரேய விரதம் ஒரு பிரதிஷ்டை. அவன் அதை எடுத்துக்கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மகாபலத்தை கொடுத்தார். அவனோட கூட இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவன் பிரதிஷ்டையை உடைத்து போட்டான். அந்த பிரதிஷ்டை உடைத்து போட்டது நிமித்தமாக அவன் பலத்தை இழந்து வேடிக்கை பொருளாய் மாறி மாவரைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த தலைமுடி அவனுக்கு வளர துவங்கியது. அப்படின்னா அவன் மறுபடியும் தன்னை யார் என்கிற நிலைமையை உணர்ந்து அவன் அப்படியே அந்த மாவரைக்கிறதான வேளையிலே அவனுடைய பிரதிஷ்டைகள் புதுப்பிக்கப்படுகிறது. இதனுடைய முடிவு தேவன் அவனுடைய ஜெபத்திற்கு இறங்கி அவன் உயிரோடு இருக்கிறவர்களை கொன்றவர்களை பார்க்கிலும் அவன் மரிக்கும் பொழுது அநேகரை அவன் கொன்று என் ஜீவன் பெலிஸ்தரோட மடிய கடவுது என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையும் முடித்து விட்டான். இன்றைக்கு பிரதிஷ்டையை பண்ணிவிட்டு உடைத்து போடக்கூடாது. நிறைய பேர் எமோஷ்னல்ல செஞ்சிருவாங்க. ஆனால் அதை உடைச்சிட்டு மிகப்பெரிய அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை பாருங்க, அவன் அதே பிரதிஷ்டையில் நிலைத்து இருந்தால் அவன் வாழ்க்கை வேறு விதமாய் முடிந்திருக்கும். அவன் பிரதிஷ்டையை உடைத்தான். வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவன் சந்தித்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தனை பண்ணி இருக்கிறோமா? அந்த பொருத்தனையை ஒழுங்காய் செலுத்தி இருக்கிறோமா? அல்லது தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? அல்லது பொருத்தனையை செலுத்தும் பொழுது நமக்கு விசனமாய் இருக்கிறதா? இல்லை அது நிமித்தமாக நாம் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோமா? பிரதிஷ்டை பண்ணி அதை பாதியிலே உடைத்திருக்கிறோமா? இன்றைக்கு மனம் திரும்புங்கள். நீங்கள் சர்வ வல்லவரிடத்தில் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவார். நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை தருவார். எனவே கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். பிரதிஷ்டைகளையும் பொருத்தனைகளையும் புதுப்பித்து செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.